ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம பீட்ரூட் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க, முறுமுறுன்னு இருக்குது. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டில் இது செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுங்க. வணக்கம், ஹை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு பீட்ரூட்டில் ஒரு பக்கோடா செஞ்சு காட்ட போகிறேன். பீட்ரூட்டுங்கும் போது அது சில பேருக்கு பிடிக்காது. அதில் நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி பக்கோடாவோ இல்லைன்னா ஒரு கட்லெட்டோ இல்லைன்னா ஒரு வடையோ செய்து கொடுக்கும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு கப் பீட்ரூட். இந்த ஒரு கப் பீட்ரூட்டை தோல் சீவி நல்ல கிரேட் பண்ணி நல்ல புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு கப். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்பு கடலை மாவு. 1 கப்பு கடலை மாவுங்கும் போது இது ஒரு 150 கடலை மாவு கிட்ட வரும். 1/2 கப்பு அரிசி மாவு, பச்சரிசி மாவு. அது வறுத்தது வறுக்காதது அது எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 கப் பச்சரிசி மாவு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் பெருங்காயம், பச்சை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இந்த இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை எப்படி மிக்ஸ் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு அகலமான மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1 by 1 ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த பீட்ரூட் ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் இந்த வெங்காயம் இதையும் அதோட போட்டுருவோம். கடலை மாவையும் அதோட போட்டுருவோம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் முதல்ல கொஞ்சம் நல்லா கலந்துக்கிடுவோம். இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். பாருங்க, இது எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் ஒன்றா சேர்த்துட வேண்டியதான். இப்போ இந்த அரிசி மாவு பாருங்க, கருவேப்பிலை, மல்லி இலை, பச்சை மிளகாய், நம்ம எடுத்து வச்சோம்ல இஞ்சி, அந்த இஞ்சி, தேவையான உப்பு, பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, சின்ன ஸ்பூனுக்கு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணியை தெளித்து தான் நம்ம செய்கிறோம். இது பக்கோடாங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கூடிடக்கூடாது. கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்காங்க, கொஞ்சம் தெளித்து. பீட்ரூட்டில் ஈரப்பதம் இருக்கிறதுனால பீட்ரூட்டில் தண்ணி இருக்கும். நம்ம வெங்காயம் இதெல்லாம் இது பண்ணதுனால இதுக்கு ரொம்ப தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் அது வந்து ஒரு சரியாக நமக்கு பிடிக்க வராது, நமக்கு அந்த பக்கோடா போடுறதுக்கு வராது. அதனால் தெளித்து இந்த மாதிரி செய்யுங்க, அப்படின்னா சரியாக வரும் உங்களுக்கு. இப்போ நான் பாருங்கள் எப்படி கலந்து விட்றேன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம பக்கோடாவுக்கு கரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, அதே சமயத்தில் தண்ணி இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. பாருங்க, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது எப்படி இருக்குதுங்கிறது நம்ம காட்டணும். இப்படி எடுத்து இப்படி இருக்கணும். எண்ணெய் ஊற்றி நம்ம பொரிச்சு எடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் ஒரு இரும்பு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். நீங்கள் பக்கோடா போடுறதுக்கு முன்னால் சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்காங்க. பாருங்க, நம்ம ஒன்றா அப்படி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ரஃப்பாக போடுங்க. இப்போ இது இந்த ஸ்டேஜில் நமக்கு திருப்பி விட்டுக்காங்க.
ஏன்னா எல்லா இடத்துலையும் ஈவனாக வேகணும், நல்லா பொரிஞ்சு வரணும். லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக வேக விடுங்க. அப்படின்னா தான் உள்ளே எல்லாம் நல்லா வெந்து நல்ல கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் பீட்ரூட் விரும்பாதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம பீட்ரூட் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க, முறுமுறுன்னு இருக்குது. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுங்க. இது வந்து நீங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது ஹெல்த்தியாக இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்குற டேஸ்ட்டை பொறுத்து தான் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. இன்னொன்று வெஜிடபிள்ஸுங்கிறது வந்து நிறைய பிள்ளைங்கள்லாம் இப்போ விரும்ப மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது நம்ம ஹைஜீனிக்காகவும் இருக்குது. நம்ம வெளியில் எந்த எண்ணெயில் போட்டிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.